ஒரு மாணவன் சிறந்த மாணவன், ஒரு மகன் சிறந்த மகன், ஒரு இளைஞன் சிறந்த இளைஞன் என்பதை எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்போ என்னுடைய பையனா தங்கமான பையன், இப்ப இந்த பையனா நல்ல கெட்டிக்காரன்ப்பா. இப்ப ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, கணேஷ்னு சொல்லுங்க, கணேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எப்ப அந்த கணேஷ் மகனா எப்ப கெட்டிக்காரன்பா, அவனை போல இந்த உலகத்துல இந்த ஊர்ல என்னப்பா என்ன மாதிரி பாரு, நல்ல பையன், எல்லாருக்கும் உதவி பண்ணுவான். இப்படி ஏதாவது ஒரு கருத்து சொன்னாதான் ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல நல்ல பையன்னு பேர் எடுக்க முடியும். பலர் பாராட்டணும், பலர் மெச்சும்படியா வாழணும். அப்படி வாழ்ந்தா தான் நல்லபடியா பேர் எடுக்க முடியும். இப்படி நல்லபடியா பேர் எடுக்கிறதுங்கிறது எந்தெந்த வழிமுறைகள்ல நல்லபடியா பேர் எடுக்க முடியும், நல்லவைங்கிற பேர் எடுக்க முடியும் அப்படின்னா, இப்ப அப்பாவா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேலையை சொன்னா எந்த மாணவன் உடனடியா கேட்கிறானோ கட்டாயம் அவன் இந்த சமுதாயம், இந்த பள்ளிக்கூடம் எல்லாமே பாராட்டும். பாருப்பா, நான் ஒரு வேலையை சொன்னேன், உடனே கேட்கிறான், எந்த விதமான மறுப்பும் சொல்ல மாட்டேங்கிறான், அப்படியே செஞ்சிடறான்ப்பா அப்படின்னு ஒரு எந்த மாணவன் கீழ்ப்பிடிதல் உள்ள மாணவனா இருக்கிறானோ அவன் இந்த சமுதாயம் கட்டாயமா பாராட்டு. இப்ப பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஆசிரியர் தினைக்கும் ஹோம்ஒர்க் கொடுக்கறது வழக்கமா இருக்கும். அதுக்கப்புறமா இன்னைக்கு எடுத்த பாடங்களை, தம்பி ராசா எப்பா கண்ணு வீட்டுல போய் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பா, அப்படித்தான் இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்றாங்க. இப்ப வீட்டுல போய் அப்படியே அந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு வந்துட்டான், வாத்தியார் சொல்ற சிறந்த முறையில வீட்டுல இருந்து படிச்சுட்டு வந்துட்டான்னா அந்த மாணவன் நல்ல மாணவன் தான். வாத்தியாரே பாராட்டுவார், எப்பா கெட்டிக்காரன் பாரு, சிறந்த மாணவன் பா, நல்லா படிச்சுட்டு வந்திருக்கிறியே, நல்ல கீழ்ப்பிடிதல் உள்ளவனா இருக்கிறியே அப்படின்னா இதைத்தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல அம்மா காலங்காத்தால எழுந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, காய்கறி நறுக்கிறாங்க, ஏதோ ஒரு குழம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு குழம்புல போடுறதுக்கு ஒரு உப்பு இல்ல ஏதோ ஒரு மிளகு என்னமோ காலியா போச்சு. உடனே பெத்த பிள்ளைங்க தானே சொல்றாங்க, எப்பா கண்ணு, எப்பா அஜய், எப்பா சூர்யா, வாப்பா பக்கத்து கடையில போய் கொஞ்சோண்டு கடுகு வாங்கிட்டு வந்துருப்பாங்கிறாங்க. உடனடியா ஆமா அதை கொடுங்கம்மா, காசு கொடுங்கம்மா, 2 ரூபா கொடுங்கம்மா, 5 ரூபா கொடுங்கம்மா, அதை வாங்கிட்டு வந்துடுறோம்மா அப்படின்ட்டு எந்த மாணவன் அம்மா சொல்றத உடனடியா கேட்கிறானோ அவன் அந்த சமுதாயத்துல நல்ல மாணவனா இருக்கிறான், நல்ல மகனா இருக்கிறான். அவனை எல்லாம் பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பாருப்பா இந்த மாதிரி இன்னாருடைய பையன் சொன்னா என்ன மாதிரி கேட்கிறான், உடனே கேட்கிறான்ப்பா. அப்படி எந்த மாணவன் உடனடியாக கீழ்ப்படுகிறானோ அந்த மாணவன் தான் பெற்றோர்கள் நல்ல மாணவர்கள்ங்கிறாங்க, நல்ல மகங்கிறாங்க, பெரியவர்கள் நல்ல பையங்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்ப அம்மா அப்பாவுக்கு ஏதோ சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், எந்நேரமும் எல்லா வேலையுமே எந்த அம்மாவாலையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் இந்த வீடை பெருக்கிறது கூட்டுறது, அம்மா சொல்றாங்க, எப்பா கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாம இருக்குப்பா, இந்த இடுப்பு எல்லாம் கெடுக்குது பாரு, இங்க பாரு கொஞ்சம் சரியில்லை, இன்னைக்கு மட்டும் இந்த வீடை பெருக்கிருப்பா அப்படின்ட்டு ஒரு பிள்ளைகிட்ட சொல்றாங்க. அந்த பாப்பா சரிப்பா சரிம்மா இன்னைக்கு பெருக்கிறாம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த தாய்க்கு மனசுல என்ன இருக்கும், அப்பாடா எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒரு வேலையை சொன்னேன், கொஞ்சம் பிரிக்கிறமா தங்கம்னு சொன்னேன், உடனடியா கேக்குது பாரு, இது இல்லையா புள்ள, என்ன தங்கமான பிள்ளைங்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்ப உள்ள கால சூழ்நிலையில எல்லார் வீட்லயும் கிணறு இருக்கிறது கிடையாது, எல்லார் வீட்லயும் குழாய் இருக்கிறது கிடையாது, எல்லார் வீட்லயும் பஞ்சாயத்து தண்ணி வீட்டுக்குள்ளால எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க இல்லாதவங்க பல்வேறு பிரிவுகள்ல நம்ம கிராமத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சில வீடுகள்ல ஒரு 2 தெரு 3 தெருவுகள் தள்ளி போய் தான் தண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அம்மா சொல்றாங்க, கண்ணு கொஞ்சம் காலு சரியில்லை,
கொஞ்சம் தொலைவா நடக்க முடிய மாட்டேங்குது, காலெல்லாம் வலிக்குதுப்பா, அந்த தெருவுல போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்ட்டு ஒரு 8ஆம் வகுப்பு பொண்ணுகிட்டயோ இல்ல ஒரு பையன்கிட்டயோ சொல்றாப்புலன்னா, அம்மா உடனே செய்யறம்மா, 2 குடம் தாங்கம்மா, என்னம்மா அப்படின்ட்டு உடனே செய்யற பிள்ளையதான் ஒரு பெற்றோர் நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இது போல நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப ஒரு ஊர்ல ஒரு குழந்தைய, ஒரு இளைஞனை ஒரு பெரியோர் நல்ல இளைஞன் நல்ல குழந்தை அப்படின்னு சொல்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்க வீட்டுக்கு தான் ஒரு உறவுக்காரங்க வர்றாங்க, உங்க பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி இல்ல ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், பலருக்கு நன்மை செய்யக்கூடியவர் வர்றாரு, உங்க அப்பாவையோ உங்க அம்மாவையோ யாரையோ ஒருத்தரை பாக்குறதுக்கு வர்றாரு. வந்த நேரத்துல நீ அவரை பாக்குற, பார்த்ததுமே ஐயா வாங்க ஐயா உள்ள வாங்க, அப்பா உள்ள இருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க, படுத்துட்டு இருக்கிறாங்க, வாங்க ஐயா உள்ள வாங்க உட்காருங்க, தண்ணி சாப்பிடுறீங்களா ஐயா, டீ சாப்பிடுறீங்களா அப்படின்ட்டு உபசரிச்சு உள்ள உட்கார வச்சுட்டாலே அந்த பெரியவரு என்ன நினைக்க போறாரு, பாருப்பா இது இல்லையா புள்ள, என்ன மாதிரி மதிப்பு கொடுக்குது பாரு, உள்ள வாசல்ல போய் நின்னதுமே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அடடடடா. இப்ப அவரு பேர் ஒருவேளை கிருஷ்ணன் வச்சுக்கோங்க, கிருஷ்ணன் பொண்ணை பத்தியா தங்கம்பா, கிருஷ்ணன் பையனை பத்தியா தங்கம், நேற்று வீட்டுக்கு போயிருந்தேன், என்ன உபசரிப்பு. இப்படியான பிள்ளைகள் தான் நமக்கு தேவை அப்படின்னா சமுதாயத்துல எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு திருமண நிகழ்ச்சியா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி, இல்லைன்னா ஒரு பஸ் பயணம், ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, எல்லா சீட்லயுமே எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறாங்க, அனைத்து சீட்டுமே ஆக்குபைடா இருக்கு, நீங்களும் அதுல ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரியவர் ஏறுறாரு மதுரைக்கு போறதுக்காக. அப்போ நீ பார்த்திருக்கிற அந்த பையன், ஒரு இளைஞன் பார்த்தாச்சு, இல்லைன்னா ஒரு மாணவன் பார்த்திருக்கிறான் அந்த பையனை. சரி அப்பா வாங்கப்பா உட்காருங்கப்பா, அம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மான்னு எந்த ஒரு மாணவன் எழுந்து அவனுடைய சீட்டை அந்த பெரியவருக்கு கொடுக்கிறானோ அந்த மாணவன் தான் நல்ல மாணவன், அந்த மாணவன் தான் அந்த சமுதாயத்துக்கு தேவை. இந்த மாணவனை அந்த பெற்றோர் இல்ல அந்த பெரியவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார்களே அந்த பெரியவர் வாழ்த்துவாரு, எப்பா ரொம்ப தங்கமான பையன் பாரு, ரொம்ப காலெல்லாம் கெடுக்கெடுக்கு இருக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தா பத்தியா சிறந்த மாணவன் பாணி, அப்பா யாருப்பா என்னாரா நல்ல கெட்டிக்காரன் போங்க அப்பா அப்படிங்பாரு. தம்பி நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற, அனே தேவரம்பூர்ல இருந்து வரேன், எப்பா தேவரம்பூரா, அப்பா நல்ல பையன்ப்பா. இந்த மாதிரி நமக்கும் பெருமை, நம்ம அப்பா அம்மாவுக்கும் பெருமை, நம்ம ஊருக்கும் பெருமை. ஆக ஒரு பெருமை சேர்ப்பது என்ன நிகழ்வுன்னு பாருங்க. பெரியவருக்கு நீ மதிப்பு கொடுத்தாலே உன் ஊருக்கே உன் தலைமுறைக்கே பெருமைதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வெளியில காத்தாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டாரு, அவரால் தன்னந்தனியா எழுந்து நடந்து போய் அவருடைய பெட்ல படுக்கிறதுக்கு முடியாது, அவரால் முடியாது, தலையெல்லாம் கிருன்னு வருது. அவருக்கு யாராவது ஒரு பையன் ஒரு இளைஞன் வரமாட்டானா, இல்ல ஒருத்தர் கைத்தாங்களா தூக்கி அப்படியே கொண்டு போய் என்ன பெட்ல போய் படுக்க வச்சிட மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரமா அப்படி தேடுறாரு. நம்ம தெருவில் யாருமே காணுமே, எந்த மாணவனையுமே காணுமே, எந்த குழந்தையுமே காணுமே அப்படின்னு தேடுறாரு. தேடுற நேரத்துல நீ வர்ற, நீ வந்ததுமே அந்த பெரியவர் சொல்றாரு, எப்பா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டேன், கொஞ்சம் கிருன்னு வருது, கொஞ்சம் தூங்கணும் போல இருக்குப்பா, என்ன கொஞ்சம் கைத்தாங்களா தூக்கி என்னுடைய கட்டில கொண்டு போய் என்ன படுக்க வச்சிடுறியா அப்படிங்கிறாரு. நல்ல மாணவன் என்ன செய்வான், ஐயா பெரியவர தாத்தா அப்பு வாங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டா, நீங்க எல்லாம் கோயில் கட்டி கும்பிடலாம், நீங்க எல்லாம் கொடுத்து வச்ச பெற்றோர்கள் அப்படிங்கறதான் சமுதாய வழக்கம். ஆக ஒரு மாணவன் சிறந்த மாணவன் நல்ல மாணவன் பேர் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். அப்ப ஒரு சிறந்த மாணவன்னா அந்த மாணவன் சிறந்த நன்னறிவுடைய மாணவன் அர்த்தம். ஒரு மாணவன் சிறந்த நன்னறிவுடைய மாணவனாக இருப்பதற்கு காரணம் பள்ளிக்கூடமா
சமுதாயமா? இதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. நல்ல மகன் தான், நல்ல இளைஞன் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களா? அவன் நல்லவனா இருக்கிறதுக்கு காரணம் அவன் படித்த பள்ளிக்கூடமா, இல்ல அவன் பிறந்த ஊரா, சமுதாயமா, வீடா? இதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. இப்ப இரண்டு அணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப என்னுடைய வலது பக்கத்துல ஒரு அணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அணியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இருப்பதற்கு காரணம் நாங்க படிக்கிற பள்ளிக்கூடம் தான் சார். இந்த பள்ளிக்கூடத்துல தான் ஏகப்பட்ட நல்ல நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி தராங்க. பாடத்துல நாங்க கத்துக்கிறோம். பல வாழ்க்கை வரலாறுகளை, பல அறிஞர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் கத்துக்கிறோம். அதனால எப்பயும் மாற்றுக்கிறதே கிடையாது சார். பள்ளிக்கூடத்துல தான் சிறந்த முறையில மாணவர்களை நெறிப்படுத்துறாங்க அப்படிங்கிறாப்புல. இந்த மாணவனுடைய பேர் துர்கா. 8ஆம் வகுப்பு நம்ம பள்ளிக்கூடத்துல 8ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதே பள்ளிக்கூடம் தான் சார் மாணவனை நெறிப்படுத்துவது பள்ளிக்கூடமே தான்ங்கிற அணியில பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி மைதிலி, அருமையான பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், நல்லா பேசுவாங்க. நீங்க பார்க்கவே போறீங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன கோபம்னே தெரியல பள்ளிக்கூடத்து மேல. பள்ளிக்கூடத்துல கோவமா இல்ல எதுவும் வாத்தியார் மேல கோவமா? என்னைக்காவது வாத்தியார் ஏதாவது தண்டனை கொடுத்துப்பாரு இல்லையா? கொடுக்காம இருப்பாரு. வீட்டு பாடம் எழுதலன்னா ஏதாவது கண்டிச்சிருப்பாரு இல்லையா? அந்த ஒரு கோபத்தை வச்சுட்டு இந்த பிள்ளை என்னமோ மாறி போச்சு. இல்ல சார், இல்ல சார், இங்க என்னத்த சொல்லி கொடுக்குறீங்க? பள்ளிக்கூடமா? சரியில்லை, சமுதாயம் தான். நான் இந்த மாதிரி வளர்ந்து இங்க எல்லாம் பேச உட்கார்ந்து இருக்கிறேன் பத்தியா? இதுக்கு காரணம் எங்க அப்பா சார். நீங்க என்னதான் சார் சொல்லி கொடுத்துறீங்க? சும்மா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் உயிர் எடுத்துட்டு எதை பேசுறீங்க அப்படின்ட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க 8ஆம் வகுப்பு மாணவி அனுஷியா. இந்த அணிக்கு சமுதாயம் தான் சார். மாணவன் சிறந்த மாணவனாக, சிறந்த நெறியுடைய மாணவனாக வளர்வதற்கு காரணம் சமுதாயம் தான் சார். என்ன சார் அப்படின்ட்டு அந்த அணிக்கு வலு சேர்க்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க ரஞ்சிதா, அருமையான பேச்சாளருங்க. பல பரிசுகளை அள்ளி குமிப்பாங்க பாருங்க. எங்க பள்ளிக்கூடத்துக்கு நல்ல மாணவி, எங்க பள்ளிக்கூடத்துக்கு இவங்களால பல பெருமைகள் எல்லாம் நாங்க வாங்கி இருக்கிறோம். ஆனா என்னன்னு தெரியல, என்ன சங்கடம்னு தெரியல. அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன சங்கடம்னு தெரியல. ஆக இப்போதைக்கு கருத்து நல்லா தான் இருக்கு. மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக வளர்வதற்கு காரணம் பள்ளிக்கூடமா, சமுதாயமா? எப்ப எந்த முடியுமே சொல்ல முடியாது. அவங்க பேசட்டும், அவங்க என்ன கருத்தை வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க, முதல் அணியில இருந்து அணித்தலைவர், பள்ளிக்கூடங்கிற அணியில இருந்து அணித்தலைவர் உங்க கருத்தை வைங்க. வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களை நெறிப்படுத்துவது பள்ளிக்கூடமா, சமுதாயமா என்ற பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, என்னோடு எனது அணிக்கு பலம் சேர்த்திட வந்திருக்கும் எனதனி நண்பர்களே, மாணவர்களை நெறிப்படுத்துவது சமுதாயமே என வாதிட வந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, எம்படி தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களை நெறிப்படுத்துவது பள்ளிக்கூடமே என்று கூறி எனது வாதத்தினை துவங்குகின்றேன். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு வந்த பின் தான் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்கின்றார். எடுத்துக்காட்டாக ஆசிரியரை மதிப்பது, காலம் தவறாமை, கீழ்ப்படிதல், தனது வேலையை தானே செய்தல், தன் சுத்தம், நல்ல வார்த்தைகளை பேசுவது போன்ற அத்தனை நற்பண்புகளையும் பள்ளிக்கூடத்திற்கு வந்த பின் தான் ஒருவன் கற்றுக்கொள்கின்றார். ஆகவேதான் நான் சொல்கின்றேன், மாணவர்களை நெறிப்படுத்துவது பள்ளிக்கூடமே என்று. 2 சிறு குழந்தைகள் உள்ள வீட்டில் ஒரு பண்டத்தை பங்கு பிரிப்பதில் கூட சண்டை வருவதை நான் பார்த்திருக்கின்றேன். எனக்கு சிறிய பங்காக உள்ளது, அண்ணனுக்கு பெரிய பங்காக உள்ளது என்று கூறி அண்ணன் தம்பியிடையே எழும் சரிய சண்டைகள் வீட்டிற்கு வீடு அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. அத்தனத்தில் இச்சண்டையை முடிவு கொண்டு வர பயன்படுத்தும் ஒரே மந்திரம், இரு இரு உன் ஆசிரியரிடம் சொல்கின்றேன் என்பதே. இந்த மந்திரத்தை பெற்றோர் கூறிவிட்டாலே போதும், சண்டை முடிவுக்கு வருவதை நம்மால் உணர்ந்திருக்க முடிகின்றது. ஒரு மாணவன் உணவு உண்ணவில்லை என்றாலோ, பல் துலக்குதல், குளித்தல் போன்ற கடன்களை செய்யவில்லை என்றாலோ ஆசிரியரிடம் சொல்வேன் என்று பெற்றோர் கூறியவுடன் மாணவர்கள் அத்தனை வேலைகளையும் சிறப்பாக செய்வதை நம்மால் காண முடிகின்றது. குழு செயல்பாடுகளின் மூலம் மாணவர்களின் செயல்கள் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை வளர்க்கிறது. ஒரு
ஒருவரின் குறை நிறைகளை குழு விவாதத்தின் மூலம் ஈடுபடுத்துவதனால் மாணவர்களின் குறையை நீக்கி நிறைகளை முதன்மையாக எடுத்து நல்ல பண்புகளை மாணவர்களிடம் வளர்ப்பதும் பள்ளிக்கூடமே. வகுப்பறை செயல்பாடுகள் மூலம் மாணவர்களின் திறமையை ஒரு ஆசிரியரால் மட்டுமே இனங்கண்டு கொண்டு வெளிக்கொணர முடியும். ஆகையால் தனித்திறமைகள் வளர்க்கப்படுவதும் பள்ளிக்கூடமே. இளம் தலைமுறையினரிடம் தலைமை பண்பை வளர்ப்பதும் பள்ளிக்கூடமே. தலைமை பண்பு என்பது மாணவ தலைவர் என்பது மட்டுமல்ல, சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக குழு விவாதத்தின் மூலம் தானே அதற்கு விடை காண்பது, கருத்துக்களை வெளிக்கொணர்வது, துணிந்துரைத்தல் முதலிய நல்ல பண்புகளை வளர்ப்பதினாலும் சிறந்த தலைமை பண்பு வளர்கிறது. இதுவும் நடப்பது பள்ளிக்கூடத்திலேயே. நமது பிரச்சனைகளை நாமே நம் நண்பர்களிடம் விவாதித்து நல்ல முடிவுகள் எடுத்தல், பிறர் கருத்துக்களை மதித்தல், சக நண்பர்களோடு கலந்து கொள்ள போன்ற நற்பண்புகள் வளர்ப்பதும் பள்ளியில் மட்டும்தான். ஆகவே என்றென்றும் மாணவர்களை நெறிப்படுத்துவது பள்ளிக்கூடமே என்று கூறி அதையே தீர்ப்பாக வழங்க நடுவர் அவர்களை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமையா பேசுனாங்க. பாத்தீங்களா அவங்க பேச்ச பாத்தீங்களா? பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? சொன்னாங்க சார், என்ன சார் பள்ளிக்கூடத்துல தான் சார் நல்ல பண்புகளை சொல்லி தராங்க, உண்மையை பேச சொல்லி தராங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமுதாயத்துல எல்லாம் பொய்யாவே பேசிட்டு இருக்கிறாங்க சார், பள்ளிக்கூடத்துல தான் உண்மையை பேச சொல்லி தராங்க. நல்ல பழக்க வழக்கம் சுத்தமா வர்றதுக்கு பள்ளிக்கூடத்துல தான் சார் சொல்லி தராங்க. அம்மா அப்பா எங்கேயாவது கூட்டு போறா சுத்தமாவா கூட்டு போறாங்க சொல்றாங்க. அடுத்து குழு செயல்பாடுன்னாங்க. குழு செயல்பாடுன்னா கூட்டமா ஒரு 10 மாணவர்கள் உட்கார்ந்து இருந்து படிக்கிறது. அதுல ஒருத்தர் தலைவரா இருப்பாங்க. அந்த தலைவருக்கு பல பண்புகள் வரும். எப்போதுமே ஒருத்தரே என்னாலுமே தலைவரா இருக்கிறது கிடையாது. பள்ளிக்கூடத்துல குழு செயல்பாடுகள்ல தினம் ஒரு தலைவர் அப்படிங்கிறது. அது என்னன்னா, இங்க தலைமை பண்பை அவன் தலைவர்னா எப்படி என்ன செய்யணும், இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கு. இத இங்க பின்பற்றிட்டோம்னா சமுதாயத்துல போய் வேற ஏதாவது நல்ல குழுக்களுக்கு தலைவரா வந்து சமுதாய வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறான். நம்ம பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் சொல்லி தராங்க சார் அப்படின்ட்டாப்ல. இன்னும் ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, அது கொஞ்சம் என்னமோ அவங்க சொல்றாங்க, சார் எங்க வீட்டுல ஏதாவது பங்கு பிரிச்சு கொடுப்பாங்க, ஒரு 100 கிராம் மிச்சர் வாங்கிட்டு வருவாங்க சார், எனக்கு 50 கிராம் தரமாட்டாங்க, எனக்கு 70 கிராம் தரமாட்டாங்க, எனக்கு 20 கிராம் தர்றாங்க, தம்பிக்கு 80 கிராம் கொடுத்துறாங்க சார், அது சரியில்லை சார் அப்படிங்கிறாப்ல. இரு நீ கேட்கலன்னா நான் உங்க வாத்தியார்ட்ட வந்து சொல்றேன். இதெல்லாம் தயவு செஞ்சு வாத்தியார்ட்ட சொல்ற கதையா? ஒரு ஆப்பிள நேரம் 2 பங்கு வச்சு கொடுங்க, கொடுக்காம இருங்க. நான் தர்றத வாங்கணும், வாங்கலன்னா இதோ பாரு நாளைக்கு வாத்தியார்ட்ட வந்து சொல்றேன் அப்படின்னா நீங்க மிரட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு உங்க வீட்டுல பிள்ளைகளை. சரி, அதான் அந்த ஆதங்கத்தை கொட்டுறாப்புல. சரி வாங்க, அதுக்கு சமுதாயங்கிற அணியில இருந்து உங்க கருத்தை சொல்லுங்க வாங்க. பட்டிமன்ற தலைவர் அவர்களே, எனதனி நண்பர் அவர்களே, எதிரணி பேச்சாளர்களே, ஆசிரியர்களே, மாணவ நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை கூறி எனது உரையை துவங்குகின்றேன். தலைவர் அவர்களே, எதிரணி தலைவர் எங்கள் அணியை மிரட்டும் தோணியுடன் பேசி சென்றுள்ளார். இந்த உரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சுவது இல்லை, மாறாக எதிரணியருக்கு எச்சரிக்கையாக ஒரு கேள்வி கேட்கின்றேன். எனது தாய் என்னிடம் ஏதாவது வேலை செய்ய சொன்னால், என் தங்கம் கடைக்கு போய் வாங்க, என் செல்லம் தண்ணி கொண்டு வாங்க, என் அம்முக்குட்டி கோலம் போடுங்க, என் கன்றுக்குட்டி வீட்டு பாடம் எழுதுங்க, இவ்வாறெல்லாம் கொஞ்சி கொஞ்சி வேலைகளை செய்ய சொல்கிறார்கள். அம்மா என்னை கொஞ்சுவதால் எனக்கு அம்மா மேல் மிகுந்த பாசம் வருகிறது. அம்மா என்னை இவ்வாறெல்லாம் அழைப்பதை பார்த்து எனது பக்கத்து வீட்டாரும் அப்படியே அழைக்கின்றன. எனது வீட்டிலும் எனது ஊரிலும் நான் செல்ல பிள்ளையாக சிறந்த நெறியோடு தான் வளர்கின்றேன். அதற்கு காரணம் சமுதாயமே. எதிரணி நண்பர் பேசும்போது கூறினார், வீட்டில் 2 குழந்தைகளுக்கு இடையே சண்டை வரும் வேளையில் பெற்றோர் ஆசிரியரிடம் கூறிவிடுவேன் என்று கூறியவுடன் சண்டை சமாதானமாகிவிடும் என்று கூறினார். நடுவர் அவர்களே, இன்றைய சூழலில் பெற்றோர் ஆசிரியரிடம் கூறிவிடுவேன் என்று கூறியவுடன் தாராளமாக கூறுங்கள் என்று குழந்தைகள் சொல்லும் சூழ்நிலை உருவாகிவிட்டது. காரணம், ஆசிரியர்கள் இப்போதைய மாணவர்களுக்கு பயம் வருவதில்லை. தினமும் ஒரு மாணவன் 7 மணி நேரம் தான் பள்ளியில் செலவிடுகின்றான், வீட்டில் தான் அதிக நேரம் செலவிடுகின்றான். பெரிய குடும்பங்களில் தாத்தா பாட்டியுடன் பொழுதை கழிக்கின்றான்.
சொல்லும் நீதி கதைகளை கேட்கின்றான். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா போன்றவருடன் வெளியில் செல்வது, அவர்கள் தங்கள் நண்பனிடம் பேசும் விதம், அவர்கள் பரிமாறும் வார்த்தைகள் போன்றவற்றை உற்று நோக்குகின்றான். வீட்டில் மூத்த உறுப்பினர்களின் மேற்பார்வை மற்றும் வழிகாட்டுதல்களில் சேர்ந்த நன்னறி கொண்ட மாணவனாக சமுதாயத்தில் உருவாகின்றான். ஆகவே சமுதாயமே ஒரு மாணவனை உருவாக்கின்றது. எடுத்துக்காட்டாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு ஒன்றை கூற ஆசைப்படுகின்றேன். அவர் பள்ளி படிக்கும் போது அவருடைய ஆசிரியரால் கல்வி கற்க இயலாதவன் என்று பள்ளியை விட்டு இடையில் நிறுத்தப்பட்டார். பின்னர் அவருடைய வீட்டாரும் நண்பர்களும் கொடுத்த ஊக்கத்தாலேயே மின்சாரத்தை கண்டுபிடித்து நாட்டிற்கு ஒளி வழங்கினார். அது மட்டுமா, 1300 புதிய கண்டுபிடிப்புகளை இந்த நாட்டிற்கு வழங்கியுள்ளார். ஆகவே மாணவர்களை நெறிப்படுத்துவது சமுதாயமே சமுதாயமே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசினாங்க, சிறப்பா பேசினாங்க. என்ன அவங்க நல்லா பேசினாலும் சமுதாயங்கிற அணியில பேசுறாங்க. இருந்தாலும் எங்க பள்ளிக்கு தானே பெருமை. எங்க பள்ளிக்கூடத்து மாணவி இல்லையா, அந்த பேச்சாற்றுல வளர்த்தது எங்க பள்ளிக்கூடம் தானே. நாங்க எல்லாம் பெருமைப்படுறோம். பேசும்போது மிரட்டுறாங்க சாருங்கிறாங்க. அந்த அணி இவங்களாம் மிரட்டுதான், மிரட்டுறாங்க, மிரண்டு போய் இருக்கிறாங்க. அதுல பேசுறாங்க, சரி எங்க அம்மா வந்து என்ன அம்முக்குட்டிங்கிறாப்புல, இன்னும் சொன்னாங்க செல்லக்குட்டி, கண்ணுக்குட்டி, ஆட்டுக்குட்டி எல்லாம் சொல்றாப்புல. அதோட நின்னா சரிதான். சமுதாயத்துல சில பெற்றோர் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டிகள் சேர்த்து சொல்றாங்களே, விலங்குகள் பேர அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, ஆட்டுக்குட்டி, அப்புறமா 2-3 விலங்குகள் பேரை சொல்லி பாருங்க, அப்படியும் சொல்லி அழைக்கிறது வழக்கம். இந்த பெற்றோர் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகளை கொஞ்சணும், நல்ல வார்த்தைகளை சொல்லி கொஞ்சணும். அப்பதான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா வரும். அருமையா சொல்லி இருக்கிறாப்புல, அம்முக்குட்டின்னு எங்க அம்மா சொல்றாங்க சார், செல்லக்குட்டின்னு சொல்றாங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளை எல்லாம் சொல்லி பாருங்க. உங்க பிள்ளை உங்க மடியிலே உட்கார்ந்துக்கங்க, எந்த வேலையுமே வாங்கி போடலாம். பாராட்டு மூலமா எந்த வேலையுமே வாங்கி போடலாம் பிள்ளைகள்ட்ட இருந்து. அருமையா சொன்னாங்க. அடுத்து பள்ளிக்கூடங்கிற அணியில இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க பேசுங்க. வணக்கம் நடுவர் அவர்களே. எதிரணியாளர் பேசும் பொழுது எங்கள் அணிக்கு உதவும் சில குறிப்புகள் கொடுத்துள்ளன. மகிழ்ச்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை ஊக்கப்படுத்தியது பெற்றோரும் நண்பர்களும் கூட இருந்தாலும் அறிவியல் என்று ஒரு பாடம் உள்ளது. அதில் ஆய்வுகள் நடத்தியதனால் புதிய கண்டுபிடிப்புகள் தோன்றின. ஆய்வு என்னும் ஒரு புதிய சொல்லை அவர் பள்ளிக்கூடத்தில் தான் அறிந்திருப்பர். இதை ஏன் யாரும் சொல்லாமல் போய்விட்டீர்கள்? மாணவர்களை காணும் போதெல்லாம் கனவு காணுங்கள் என்று டாக்டர் அப்துல் கலாம் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அவர் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஒரு சிறந்த விஞ்ஞானி ஆவார். தனது சுயசரிதையின் அக்னி சிறகுகள் என்னும் நூலில் தனது ஆசிரியராக திரு சிவசுப்பிரமணியர் ஐயர் அவர்களையும் ஐயாத்துரை சாலமன் அவர்களையும் மிக பெருமையுடன் கூறியுள்ளேன். அவர்களின் உதவியாலும் ஊக்கத்தினாலும் நான் இன்று உங்கள் முன் விஞ்ஞானியாக உள்ளேன் என்று சொன்னார். எனது உயிர் இருக்கும் வரை நான் அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, பிறக்கும் பொழுது நன்றாக இருந்தார். 1.5 வயதில் திடீரென ஏற்பட்ட கடுமையான காய்ச்சல் காரணமாக கண் பார்வை, கேட்கும் திறன், பேசும் சக்தி ஆகியவற்றை இழந்து விட்டார். அவர்தான் ஹெலன் கெல்லர். பெர்கின்ஸ் பள்ளியில் சல்லிவனி என்ற ஆசிரியையின் முயற்சியினால் எழுத்தாளராக, கவிஞராக பல துறைகளில் பரிணமித்த காரணம் அவருக்கு கிடைத்த சிறந்த ஆசிரியர். தான் இந்த உலகை பார்க்க முடியவில்லை என்பது பெரும் ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் தீர வேண்டுமானால் இந்த உலகமே உன்னை பார்க்க வேண்டும் என்று என் ஆசிரியர் கூறிய வரிகள் என் நினைவில் நீங்கா இடம் பெறுகிறது என்று கூறிய தலைவர் அவர்களே, அன்ன சத்திரங்கள், ஆலயங்கள் தோற்றுவிப்பதை விட பள்ளியை உருவாக்குவது நம் முன்னோர் வாக்கு. நம் நாடு சுதந்திரம் அடைந்தவுடனோ நல்லதொரு பாரதம் உருவாக பள்ளிகள் அமைக்க வேண்டும் என்ற நோக்குடனோ பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பள்ளி என்பது கோவில். பள்ளிக்கு செல்லும் மாணவனில் தான் நல்ல பழக்கங்கள் ஏற்படும். மேலும் இன்று நம் பாடத்திட்டங்கள் மாணவர்களுக்கு கல்வியை மற்றும் கற்றுத்தருவதில்லை. ஒழுக்கம், நற்குணங்கள், சுயமாக சிந்தித்தலையும் கற்றுத்தருகின்றன. பள்ளிகள் நற்பழக்கங்களை கற்றுத்தருவதால் தான் பெற்றோர்கள் மாணவர்களை பள்ளியில் சேர்க்கின்றன. இன்றைய சமுதாயம் தான் கிட்டதுமன்றி மாணவர்களுக்கு நஞ்சை விதைக்கின்றன. பள்ளிகள் மாணவர்களுக்கு கட்டுப்பாடு, பணிந்து நடத்தல், உண்மையா இருத்தலை கற்றுத்தருகின்றன. பள்ளிக்கு செல்லும் மாணவன் தான் பெற்றோரையும் பெரியோரையும் ஏன் சமுதாயத்தையும் கூட மதிக்கின்றான். நம் சிறு வயதில் கற்ற பாடல்கள், நீதி போதனை கதைகள் நம் ஆள் மனதில் பதிந்து நம்மை நல்ல மனிதனாக உருவாக்கும் என்பது உளவியல் உண்மை. பள்ளிகள்